அது என்ன சொன்னார்னா, சட்டசபையில் கஜானாவில் கை வைக்க மாட்டோம், கை வைக்க விட மாட்டோம், கை வைத்தவனையும் விட மாட்டோம். ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர்னாங்க. ஆனால் பாஸ்ட்டில் வந்து ஊழல்வாதிகளான விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சேர்த்து என்பது ஏதோ ஒரு வகையில் இது மாற்று இல்லை, ஒரு ஏமாற்றுன்றதை இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. திமுக பண்ணலையான்னு கேட்காதீங்க. இதுதான் வந்து 50 வருஷமாக நடந்துருக்கு. திமுக மேலே ஒரு குறை சொன்னால் அதிமுக பண்ணலையான்னு கேட்பான் திமுகக்காரன். அதிமுக மேலே ஒரு தப்பு சொன்னால் திமுக பண்ணலையான்னு கேட்பான் அதிமுக. இப்போ இவன் மேலே கேட்டால் அதிமுகவும் திமுகவும் பண்ணாதையா நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பேர் என்ன? விஜயபாஸ்கர் அப்படின்னு எடுக்கும்போது அதிமுகவில் வந்து மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்புல இருந்தவர். இப்போ திமுகவுக்கு எப்படி வந்து செந்தில் பாலாஜி இருந்தாரோ அதே மாதிரி வந்து அதிமுக வந்து இவர் இருக்காரு. இவர் ஒரு முக்கியமான நபர் கட்சியில் இணைய வராரு அப்படிங்கிற போது ஒரு தலைவர் வந்து அந்த நிகழ்வுக்கு வராமல் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. திராவிடம் பேசிட்டு வந்த விஜயகாந்தா இருக்கட்டும், திராவிடம் பேசாம திராவிடம் பேசிய விஜயா இருக்கட்டும், ரெண்டு பேரையும் மக்கள் அமோகமா ஆதரிச்சதுக்கான காரணமும் இதுதான். நீங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்லலாம், அது அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா பிஜேபி மொழியை தாவேக்கா எங்கேயுமே கையாளுது. ஆனா இன்னைக்கு நீங்க கட்சியில சேர்க்கிறவங்களாம் யாரு? சம்பந்தமே இல்லாத ஒரு டெல்லி பிரதிநிதி எல்லாத்தையும் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? மக்களுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று அமைஞ்சிச்சுன்னா 60 ஆண்டு கட்சியை ரெண்டுத்தையும் தூக்கி மூளையில் உட்கார வச்சோம். அவங்களுக்கு 2 ஆண்டு கட்சியை வந்து தூக்கி போடவும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாலின்னு பார்க்க மாட்டாங்க, கலைஞர்னு பார்க்க மாட்டாங்க, ஜெயலலிதான்னு பார்க்க மாட்டாங்க, ஏன் காமராஜன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி தோக்கடிச்சதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் ஒன்றுங்க. அவர் ஒரு நல்ல மக்கள் தலைவர்ன்றதுல மாற்றுக்கிறதுல. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் வழக்கறிஞர் பிரியந்தோகு மோகன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஊழல் செய்யவும் மாட்டோம், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் கடைசியாக பேசியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்த பல முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக வந்து ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து தாவேக்கால இணைகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது என்ன சொன்னார்னா, சட்டசபையில் கஜானாவில் கை வைக்க மாட்டோம், கை வைக்க விட மாட்டோம், கை வைத்தவனையும் விட மாட்டோம். ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர்னாங்க. ஆனால் பாஸ்ட்டில் வந்து ஊழல்வாதிகளான விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சேர்த்தது என்பது ஏதோ ஒரு வகையில் இது மாற்று இல்லை, ஒரு ஏமாற்றுன்றதை இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி எனது அருமை நண்பர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து நல்ல ஃப்ரெண்டு எனக்கு, அவர் வந்து ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது சேர்ந்தாரா ஏன் பொய் செய்தி பரப்புறீங்க அப்படின்னு சொன்னார். பாவம், அவருடைய நம்பிக்கைக்கே ஒரு அவநம்பிக்கை தான் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து அஜய் வாண்டையார் வரைக்கும் தாவேக்கால இணைகிறத பற்றி போஸ்டர் போடுறாங்க. அஜய் வாண்டையார் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேருக்கு பின்னாடி ஒரு வாள். கொள்கை தலைவர்கள் வந்து தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அம்பேத்கரும். இந்த முரண்களோடு இந்த கட்சி எப்படி முன்னகர போகுதுன்றது தெரியல. இது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கான பணி மாதிரி இல்லை, கட்சியோட வீழ்ச்சிக்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த இணைப்பு இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒருபோதும் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிச்சுக்கான ஒற்றை காரணம் விஜய் என்கின்ற தனி மனிதன் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இந்த விஷயந்தான். நான் ஜூனியர் விகடனில் கூட ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையில் கூட நான் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னா, விஜய் என்கின்ற திரை கவர்ச்சி மட்டும் அதில் ரோல் ப்ளே பண்ணல, அது ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு தான். ஆனால் விஜய் என்கின்ற மனிதன், தாவேக்கா என்கின்ற கட்சி, விசில் என்கின்ற சின்ன மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு வேணால் அந்த விஜய் சினிமா பிம்பம் பயன்பட்டது. ஆனால் அந்த போயிட்டு அந்த பொத்தானை அமுக்குனதுக்கு பின்னாடி மக்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருந்ததில்ல, அதுக்கான ஒரே காரணம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ போதும்னு ஆயிடுச்சு இவனுங்கிட்ட. 2 பேரும் போதும்னு ஆண்டுட்டாங்க, முடியலை அப்படின்ற மனநிலையில் இருந்து தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் வாக்களிக்காமல் எல்லா செக்டர்ஸும் வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், சில பேக்கெட்ஸ்லாம் அவங்க ஒரு தொகுதி தென் மாவட்டத்தில் வீக், தாவேக்கா வீக்குன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் வாக்கு வழங்கியிருக்காங்க. தோத்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே 2000, 1000, 3000 தான். சில தொகுதிகளில் மட்டும்தான் 10,000, 15,000 ஓட்டில் தோற்றுருக்காங்க. அவங்க வந்து வாஷ் அவுட் ஆன விழுப்புரமாக இருக்கட்டும், இல்லை சவுத்தில் ஒரு மாவட்டமாக இருக்கட்டும், 2 மாவட்டத்துலையுமே அவங்க ஜஸ்ட்டில் தான் தோத்தாங்க.
விழுப்புரமும் நீங்கள் எடுத்து பாருங்க, விழுப்புரத்துலேயும் எடுத்து பாருங்க, கன்னியாகுமரியும் எடுத்து பாருங்க, எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு ஊழலில் கரைப்படியாத இளைஞர்கள் ஒரு இளைய சக்தி வந்திருக்குது. ஏன்னா ஒரு ஆவரேஜ் ஏஜே வந்து இந்த மினிஸ்ட்ரி இது வந்து 40 to 45 தான் நினைக்கிறேன். அப்போ அப்படி இருக்குது. அது இல்லாமல் வந்து யங் பிளட்ஸு, யங் மைண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் கரப்ஷன். ஏன்னா ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு புதுசாக வரும்போதே இவங்க ஊழலே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல வரல. இவங்க நிர்வாகத்துக்கு ரொம்ப புதுசாக இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணலாம், ஒரு கொஞ்சம் ஒரு மாற்றாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கும் போது மக்களுடைய எண்ணத்தில் வந்து ஒரு மண்ணள்ளி போட்ட வேலையை தான் இன்றைக்கி விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சேர்த்தது. இப்போ மக்களே வந்து ஒரு மாற்றத்துக்கு தான் வாக்களித்தாங்க. கூட வந்து இவர்களும் வந்து திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லதாக இருந்தாலும் சரி, அதிமுக வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு பேசினதாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு மாற்றாதான் வந்து ஒரு கட்சியை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இணைப்பு விழாவில் கூட தாவேக நிர்வாகிகள் பேசுறது கூட திமுக அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இவ்வளோ பேசிட்டு அங்கே ஏற்கனவே பயணித்தவர்களை இவர்கள் கூட இணைக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய தலையீடு எதிர்காலத்தில் தாவிக்கால திமுக அதிமுக ஊழல் சக்தி மாற்று கருத்துல ஊழல் செய்தவர்கள் யார்? திமுக அதிமுக என்ன தனி நபர்களா? இவங்க விஜயபாஸ்கர்கள் சேர்ந்தது தான் அதிமுக, அங்கே செந்தில் பாலாஜி சேர்ந்தது தான் திமுக. எல்லாம் வயசு வருஷம் தானே, எல்லாரும் மாற்றி இதை தான் நம்ம திமுக மேலே குறை சொன்னோம். எப்பா வைத்தியலிங்கம் மேலே போட்ட கேஸ் எப்படிப்பா டக்குன்னு பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரியே இருக்கே, டிஎம்கே வாஷிங் மிஷின். வைத்தியலிங்கம் டிஎம்கேல சேர்ந்தாரு, உடனே டிவிஎஸ்சி வழக்கு வந்து ரத்தாகுது, ஆன்டி கரப்ஷன் வழக்கு ரத்தாகுது, டக்குன்னு ரத்தாகுது. இவர் விஜயபாஸ்கர் சேர போகிறேன்னே சொல்லலை, சேரவே இல்லை. அதுக்குள்ளே அவரோட ஒரு குவாரி வழக்கில் ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்றி போட்டு சாட்சி மாற்றி சொல்லுது, இந்த கோணத்தில் விசாரிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குறாங்க. நீதிமன்றமும் அந்த அனுமதியை ஏற்று விசாரணைக்கு நீங்கள் விசாரிச்சுக்கங்க அப்படின்னு போலீஸ்க்கு அனுமதி தருது. இப்போ கொஞ்ச நாள் அந்த வழக்குலேருந்து விஜயபாஸ்கர் விடுதலை ஆகிடுவார். எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே உங்களுக்கு தெரியும், இல்லை நில அபகரிப்பு வழக்கு ஒன்றுத்தில் உள்ளே போயிட்டு வந்தவர். 2017 ஊழல், அம்மையார் ஜெயலலிதாவையும் ஐயா கலைஞரையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க ஊழல்லேருந்து. ஆனாலும் 2017 நீங்கள் ஒரு இது வைக்கிறீங்க, கட் ஆஃப் டேட்டு, கட் ஆஃப் இயர் வந்து 2017. ஊழல் மலிந்து போனதுக்கு விஜய் வைக்கக்கூடிய கட் ஆஃப் இயர் வந்து 2017. 2017 ஊழல் செஞ்ச 2021 வரைக்கும் ஊழல் செஞ்சவங்க யார்? விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும். அப்போ அவங்கள ஏன் சேர்க்குறீங்க கட்சிக்குள்ள? குட்கா ஊழலுக்கு பேர் போனவர், சுகாதாரத்துறையில் இருந்துக்கிட்டு இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு இந்த நாட்டுக்கே வழிகாட்டினவர். அப்போ அப்பேற்பட்டவங்கள சேர்க்குறீங்க. இப்போ நீங்கள் மாற்றுன்னு சொன்னால் மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த தாவேக்கான்றது இது வந்து அவங்களுக்கு வீழ்ச்சிக்கான தொடக்கம்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா அஜய் வாண்டியார் மாதிரியான இன்னைக்கு வந்து குப்பைகளை வந்து கொட்டும் குப்பை தொட்டியாக தாவேக்கா மாறிடுச்சு. அப்படி கூட இன்னும் கடுமையாக கூட சொல்கிறேன். இது திமுக பண்ணலையான்னு கேட்காதீங்க, இதுதான் வந்து 50 வருஷமாக நடந்துருந்தது. திமுக மேலே ஒரு குறை சொன்னால் அதிமுக பண்ணலையான்னு கேட்பான் திமுகக்காரன், அதிமுக மேலே ஒரு தப்பு சொன்னால் திமுக பண்ணலையான்னு கேட்பான் அதிமுகக்காரன். இப்போ இவன் மேலே கேட்டால் அதிமுகவும் திமுகவும் பண்ணாதையா நாங்கள் பண்ணிட்டோன்றான். அப்போ இதுக்கு பேர் என்ன? இது எல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு நரேட்டிவ் வைக்கிறாங்க, விஜய்க்கு இதில் விருப்பம் இல்லை அதனால தான் அவர் வரல. ஆமாம், விஜய் வந்து இந்த இணைப்புல தொடர்ச்சியாக வந்து பல இணைப்புல நடக்குது, பலர் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. எதுலேயும் வந்து விஜய் கலந்து கொள்ளன்றதுனால விருப்பம் இல்லை. அப்போ கட்சி அவரது இல்லையா? விஜயபாஸ்கர் அப்படின்னு எடுக்கும்போது அதிமுகவில் வந்து மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்புல இருந்தவர். இப்போ திமுகவுக்கு எப்படி வந்து செந்தில் பாலாஜி இருந்தாரோ அதே மாதிரி வந்து அதிமுகவுக்கு வந்து இவர் இருந்திருக்காரு. இவர் ஒரு முக்கியமான நபர் கட்சியில் இணைய வராரு அப்படிங்கிற போது ஒரு தலைவர் வந்து அந்த நிகழ்வுக்கு வராமல் இருக்காருன்னா அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. விருப்பம்லாம் அப்போ உங்களை மீறி ஒரு கட்சி நடந்தால் நீங்கள் அன்ஃபிட் டு பி எ லீடர். உங்களுக்கு விருப்பப்படாமல் நீங்கள் ஒன்று நடக்குதுன்னா அப்போ நீங்கள் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் அ லீடர் மெட்டீரியல். ஒருவேளை இந்த அரசியல் காலத்தில் திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த தாவேக்காவுக்கு அதிமுக இல்லைங்க, மக்கள் உங்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்றேன். ₹1 பணம் கொடுக்காம அது கூட எப்போ வேணாலும் கலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் மிரட்டி கலைச்சு தேர்தல் வந்தால் ஒருவேளை நீங்கள் இந்த இணைப்பெல்லாம் நடக்காமல் இருந்து இந்த ஜனநாயக கேலி கூத்து நடக்காமல் இருந்து, நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் வந்து பெரும் நம்பிக்கையோடு மீண்டும் கூட தேர்தலை சந்திக்கலாம். 200 தொகுதி ஜெயிப்பாருன்னு. எப்போ? அந்த மே 10 ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது மக்கள் மனநிலை. 108 200 கூட கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்போ பண்ணீங்களே இந்த வேலைகள், டக்குன்னு எம்எல்ஏக்கள் ராஜாவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறதுங்க. நீங்கள் வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துகிறீங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. இது கட்சி தாவல் தடை சட்டம் எப்படி வந்து இன்வோக் ஆகிடுமோன்றதை பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு கட்சி தாவல் இது பண்ணுறீங்க. ஒருவேளை இடைத்தேர்தலில் வந்து தாவேக்காவுக்கு பலம் வந்து அதிகமாக இருக்கணும், அதுக்கு வந்து இந்த அதிமுக வாக்குகள் அவர்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் வந்து இப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி இடைத்தேர்தலே நீங்கள் கொண்டு வர்றது தானேன்றேன். இடைத்தேர்தல் இயற்கையாக வந்தால் பரவாயில்லையே, செயற்கையாக நீங்கள் உண்டாக்குறீங்களா? அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறேன். ஆமாம், இல்லை. இப்போ உருவாக்குறாங்க, ஒரு அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தலை உருவாக்குறாங்க. இடைத்தேர்தல் எதுக்கு உருவாக்குனா அவங்களுடைய தனி மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறாங்க. இருந்தாலும் கடந்த தேர்தலில் வந்து அந்த மெஜாரிட்டி கிடைக்காம போனது மாதிரி வரக்கூடிய தேர்தல்களும் கிடைக்காம போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளாடி இருக்கா? சார், உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் கிடச்சிருக்கிறாங்க. எழுச்சி தமிழர் திருமா அவர்கள், இடதுசாரிகள், ஐயுஎம்எல் போன்ற ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சிகள் கிடச்சிருக்கு. இந்த கூட்டோட உங்களோட பலம் இன்னும் உயரதானே செய்யும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த எலெக்ஷன் டெமோகிராஃபி எடுத்து பாருங்கள். தோத்த இடங்கள்ல ரொம்ப சொற்ப வாக்கில் தான் தோத்துருக்குறாங்க. ஒருவேளை கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் வந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இந்த எலெக்ஷனோட போலிங் மெத்தடே நம்மளுக்கு காட்டுது. நீங்கள் போயிட்டு விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜய் இனிமேட்டு நீங்கள் எப்படி ஊழலில் தூய சக்தி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ திமுக தீய சக்தி 1ன்னா நீங்கள் தீய சக்தி 2 அப்படி தான் சொல்லணும் இனிமேட்டு. இப்போ அதிமுக திமுக இணைய போகுது, அந்த இணைப்பில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து அதிமுக விட்டு வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு இணைப்பு வந்து அரசியல் களத்தில் சாத்தியமா? அது சாத்தியமான்றது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்கு எடப்பாடி தயாராக இருக்கிறாரா, அதிமுகன்ற கட்சி தயாராக, அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் வந்து ஏன் சீமானுக்கு 1லேருந்து 8% வரைக்கும் எலிவேட் ஆச்சுன்னா அவர் 2 பேருக்கிட்டையும் சேரலை. மக்கள் 2 பேர் சேராத ஒரு சக்தியை ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தாங்க. விஜயகாந்தையும் அப்படி ஏன் திடீர்னு 8% கொடுத்தாங்க, அதையும் 9ஆக மாறுச்சு. இது பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், ஏதோ ஒரு வகையில் இந்த இரு பெருங்கட்சிகளால் மக்கள் சோர்வடைந்து விட்டார்கள். ஆனால் திராவிடம் என்ற சித்தாந்தம் இந்த மக்களால் விடவும் முடியல. அந்த சமயத்தில் தான் வந்து திராவிடம் பேசிக்கிட்டு வந்த விஜயகாந்தா இருக்கட்டும், திராவிடம் பேசாமல் திராவிடம் பேசிய விஜயா இருக்கட்டும், 2 பேரையும் மக்கள் அமோகமாக ஆதரிச்சதுக்கான காரணமும் இதுதான். நீங்கள் விஜய் வேணால் மாற்றுன்னு சொல்லலாம், ஆனால் அவரோட மொழி என்னவா இருந்தது? சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னாரு, ஆன்டி காஸ்ட்னு சொன்னார், ஆன்டி கரப்ஷன்னாரு. எங்கன்னா வந்து அவர் வந்து பிஜேபி மாதிரி பேசினாரா? நீங்கள் பிஜேபியோட பி டீம்னு சொல்லலாம், அது அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் பிஜேபி மொழியை தாவேக்கா எங்கேயுமே கையாளலையே. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கட்சியில் சேர்க்குறவங்களாம் யார்? அவர்கள் உங்கள் மொழியை ஏற்றுப்பாங்களா? நாளைக்கு விஜயபாஸ்கரே வந்து உங்கள் கொள்கை தலைவர்களுக்கு அவருடைய விராலிமலையில் அவர் ஊர் திருவிழா அவர் மரியாதை செலுத்துவாரா? அவர் சொல்லுவார், அப்படியே புதுக்கோட்டை பர்வேஸ் வந்து ஒரு வேலை பண்ணணும், கொள்கை தம்பி இந்த ஊர் வேற மாதிரி பண்ணுவார். உங்கள் அமைச்சர்களுக்கே நாளைக்கு சிக்கல் வருதா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதிய பின்னோட்டம் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. அப்போ இவங்க வந்து என்ன வாண்டையார்னு பேர் போட்டவங்கலாம் பின்னாடி பேர் போட்டுக்கிட்டவங்களாம் கட்சியில் வந்து சேருவான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மௌன புரட்சி நடந்ததுங்க. அது வந்து என்னன்னா, இப்போ சத்தமே இல்லாமல் தம் பேருக்கு பின்னாடி இருந்த யாரும் இப்போ எடுங்கன்னு சொல்லலை. ஒரே ஒரு தீர்மானம் பெரியார் போட்டார், ஈவே ராமசாமி நாயக்கர் என்னும்னா இன்று முதல் ஈவே ராமசாமின்னாரு. அது பின்னாடி எல்லாரும் வந்து தங்கள் பேர் பின்னாடி இருந்த சாதி பட்டத்தை வந்து துறந்தாங்க. தமிழ்நாடு தன்னியல்பாக துறந்துச்சு. அது ஒரு மௌன புரட்சின்னு நான். ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்தவன் பின்னாடி சாதி பேர் இருக்குது, சாதி சங்கத்தில் இருந்தவன் வந்து சேர்றான். நான் ஒரு சாதி வெறியன்தான் அப்படின்னு சொன்ன அந்த மிஸ்ரா, எந்த தொகுதி, கம்பம் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு சீட்டும் கொடுத்தது இல்லாமல் கட்சியிலையும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன மாற்று? பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும் ஒத்துப்பாரா? அவர் அந்த மிஸ்ராவை கூப்பிட்டு பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும் ஒத்துப்பாரா? அதிகாரத்துக்காக உங்ககிட்ட சேர்றாங்க, பச்சையாக தெரியுது. நீங்களும் அவங்களோட சாதி அதிகாரத்துக்காக அவங்கள கூட சேர்த்துக்கிறீங்க, பணம் செலவு பண்ணுவாங்க. தொழிலதிபர் எதுக்குங்க டெல்லி பிரதிநிதியாக இருக்குங்க? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு அலங்கார பதவி. அலங்கார பதவியில் இதுக்கு முன்னாடி யாருன்னா ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் கூட நான் சீமான் மாதிரி கூட பேசலாம். அவர் ஒரு தெலுங்கர், அவர் ஒரு தமிழர்னு சாதி வச்சு நான் டீமீன் பண்ண வரும். உண்மையிலேயே அவருக்கு தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு டெல்லி பிரதிநிதி. எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? மக்களுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று அமைஞ்சிச்சுன்னா 60 ஆண்டு கட்சியை 2த்தையும் தூக்கி மூளையில் உட்கார வச்சவங்க அவங்களுக்கு 2 ஆண்டு கட்சியை வந்து தூக்கி போட ஒரு 5 நிமிஷம் ஆகாது.
ஆனாலப்பட்ட ஜெயலலிதாவும் 2 சீட் அவங்களே தோத்தாங்க. பர்கூர்லேயும் தோக்கடிச்சு மூலையில் உட்கார வச்சு 2 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க 96ல். 91ல் அப்பேற்பட்ட திமுக தோத்துது 2 சீட்டு. கலைஞரும் பருதி இளமருதி 2 பேர் தான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப திமுக மு.க. ஸ்டாலினையே தோக்கடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அப்ப மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாலின்னு பார்க்க மாட்டாங்க, கலைஞர்னு பார்க்க மாட்டாங்க, ஜெயலலிதான்னு பார்க்க மாட்டாங்க, ஏன் காமராஜர்னு கூட பார்க்க மாட்டாங்க. காமராஜரை தோக்கடிச்சிருக்காங்க. தோக்கடித்ததுக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் உண்டுங்க. அவர் ஒரு நல்ல மக்கள் தலைவர்ன்றதுல மாற்றுக்கிறதுல. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன, எல்லை மீட்பு பிரச்சனையாக இருக்கட்டும், பஞ்சமாக இருக்கட்டும், மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுல நம்ம எல்லை பறிபோனதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, ஊழல் நடந்தது. அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்லாம் எல்லாம் பணையாரங்களாக இருந்தாங்க. அன்றைக்கி திமுகவில் வந்தவங்களாம் யாராக இருந்தாங்க, மாற்று ஒரு ஏழை எளிய பின்னணியிலேருந்து இளைஞர் சக்தி வந்தது, படித்த இளைஞர்கள் வந்தாங்க, சித்தாந்தம் பேசிய இளைஞர்கள் வந்தாங்க 60களில். இன்னைக்கு திமுகவில் யார் இருந்தாங்க 2021 to 26ல்? அன்னைக்கு 60ல் இருந்தவங்க இன்னைக்கு பண்ணையாராக மாறினாங்க. தான் கல்லூரி இதுக்கே வந்து எம்ஜிஆர் கிட்ட உதவித்தொகை வாங்கின துரைமுருகன் 50 கோடி எனக்கு சொத்து இருக்குன்னு அஃபிடவிட் போடுறாரு எலெக்ஷன்ல. ஆனால் 50 வருஷமா மக்கள் சேவையில் இருந்திருக்கிறாரு. 50 வருஷம் மக்களுக்கே எவ்வளவு சேவை பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளவு சம்பாதிச்சு 50 கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆன் அக்கௌண்ட் 56 கோடி அவரோட சொத்து. இப்படி தொடர்ச்சியா எல்லாரும் சொல்ல திமுக அதிமுக எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு புதிய அரசியல் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து மக்கள் பார்த்தாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க அது வந்து ஜாதிய பின்னோட்டத்துல தான், ஜாதி பின்னோட்டோடைய தான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த அரசியல்ல ஜாதி அப்படிங்கிற விஷயத்த வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிட்டு இருக்கா? தவிர்க்க முடியாதுன்னு இல்லை, தவிர்க்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு ஓபிசி ரூல்டு ஸ்டேட்டுங்க. அது வந்து அப்படியே தொடரணும்னு இந்த சக்திகள் நினைக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்கள் எல்லாம் திமுக மேலே அதிமுக மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. எந்தெந்த ஜாதியை சார்ந்த வாக்காளர்கள் அதிகம் இருக்காங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சமூகத்தை சார்ந்த வாக்காளர்களை அங்கே நிற்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனால் தாவேகாவுடைய வெற்றி அதை வந்து முறியடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரே முகம் விஜய் அப்படிங்கிறதுக்கான விழுந்த வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு திரைக்கவர்ச்சி அதுக்கான வாக்குகள் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனால் திரும்ப வந்து இவங்க வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக திரும்ப அவங்க ஜாதிக்குள்ளாடி போகிறாங்களா? இல்லை, அதெல்லாம் நானும் மறுக்கலையே. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல் தானே நானும் சொல்கிறேன். ₹1 பணம் தரல. இப்போ எங்கள் தொகுதி எடுத்துக்கோங்க, திருவிக்கணங்கர் தொகுதியில் மரியாதைக்குரிய பல்லவி அவர்கள் நின்னாங்க. அவங்க அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சால் ஒரு 3-4 லட்சம் கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க துண்டறிக்கை போட்டு, அவங்க துண்டறிக்கை கூட என் வீட்டை வந்து சேரல. இத்தனைக்கு எல்லாரும் பிரச்சாரம் மையமாக பண்ணுற பகுதி நான் வசிக்கிறது புளியந்தோப்பு பகுதி. ஆனால் அங்கேயே வந்து எனக்கு அவங்க துண்டறிக்கை கிடைக்கல. அவங்கள நான் பார்க்கவே இல்லை. அவ்வப்போது சாரி, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தாங்க. அதுவும் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் வந்து அவங்க கட்சி தோழர்களை கூட பார்க்கல. மொத்த பூத்து கூட கம்மி அந்த தேர்தல் பணிமனைகள். ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வகையில் இது நம்ம ஏற்றுக்க முடியாதா இருந்தாலும் மக்களையே சந்திக்காமல் எப்படி ஓட்டு வாங்கலாம் ஒரு வேட்பாளர் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஜனநாயகத்தில் இது சரியா அப்படின்ற கேள்வி எழுப்பினாலும் கூட பல தொகுதிகளில் சாதியை மீறி ஒரு மார்ஜினலைஸ்டு வகுப்புலேருந்து வராரு, ஒரு வண்ணார் சமூகத்திலேருந்து, ஒரு நாவிதர் சமூகத்திலேருந்து, ஒரு குயவர் கூட எம்எல்ஏ ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டசபையில் நடக்காத ஒரு விஷயம். தூத்துக்குடியில் ஒரு பெரும்பான்மை சமூகம் தான் மீண்டும் எம்எல்ஏ இருந்தபோது மீனவர் சமூகத்திலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏ வர்றாரு. அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராகவும் நியமிக்க முடியுது. இன்னொரு தலித் அமைச்சரை வந்து இன்னும் அதே தென் மாவட்டத்தில் ஒருத்தரை பொறுப்பு அமைச்சராக இருக்க முடியுது. ஒரு அட்டவணை சாதியில் இருக்கிறவரை மேற்கு மண்டலங்களில் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக, அதுவும் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் நியமிக்கிறாரு. அதெல்லாம் நான் பாசிட்டிவாக தான் பார்த்தேன். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ நடக்கிற இது அதையும் பாராட்டினேன் நான். இதை நான் எதிர்க்க தானே செய்யணும். தப்பு பண்ணுறீங்க. விஜயபாஸ்கர்கள் ஊழல் சக்தி மட்டும் இல்லை, சாதிய சக்திகள். நீங்கள் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் யாரு, கடம்பூர் ராஜு யாரு, இவங்கெல்லாம் யாரு, நீங்களாம் இவங்களை என்ன காரணத்துக்காக சேர்க்குறீங்க? உங்ககிட்ட என்ன மக்கள் சக்தி இல்லையா? ஒருவேளை என்ன பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த பியூரோக்ராட்டா கையாள முடியாமல் நம்மளுக்கு எதனா உதவி வேணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை இவங்க கான்செப்டே என்னென்னு. இப்போ வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது தாவேகாக்கு அமோக ஆதரவு இருக்குது. மக்கள் இந்த கட்சியை ஓன் பண்ணுறாங்க, ஆட்சியை ஓன் பண்ணுறாங்க. முதலமைச்சர் விஜயை வந்து தான் வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு கட்சி தலைவனுக்கு? இதுக்கு மேலே எதை எதிர்பார்க்குறாரு? எப்படி தான் சொல்லணும், எதையோ எதிர்பார்க்குறாரு.
சரி, ஓகே. இப்போ வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம சந்தோஷப்படலாம். இந்த சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்த மக்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் அவங்க கையில் கிடச்சிருக்கு. குறிப்பாக வந்து இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து அவருடைய அமைச்சர் பதவி கொடுத்ததை வந்து மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்த்தோம். ஒரு தலித் வந்து அமைச்சராக இருக்கிற அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி சாதாரணப்பட்ட மக்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இதே மாதிரியான ஊழல் சக்திகளாக இருந்தாலும் சரி, ஜாதிய சக்திகளாக இருந்தாலும் டிவிகேக்கு உள்ளாடி வர்றது டிவிகேக்கு எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இவர்களை வந்து இவர்கள் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அட்டவணை சாதி மக்களுக்கு அவர் கொடுத்தது வாய்ப்பாக நான் பார்க்கல, அது அவங்க கடமை. ஏன்னா வந்து தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அறையினை அலங்கரிச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அட்டவணை சமூக மக்களின் வாக்கு. நான் வந்து உறுதியாக சொல்வேன், நீங்கள் அவங்களுடைய பூத்து ஓட்டு அதுலேருந்து வாக்கு பெற்ற அந்த முறையிலேருந்து நீங்கள் இப்போ பூத் வாரியாக பார்த்தீங்கன்னா கூட அது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும். தலித் பேக்கெட்ஸ்லாம் வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று, வன்னியரசுக்கு அவங்க மாண்புமிகு வன்னியரசு ஐயா அவர்களுக்கு கொடுத்ததும் வாய்ப்பு கிடையாது, கடமை. காரணம், ஒரு நெருக்கடியான சூழலில் 2 எம்எல்ஏ கொடுத்து அவங்கள வந்து வெளியிலேருந்து தான் ஆதரிக்கிறோன்னு சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டாக கொண்டு வருவோன்ற ஒரு கூட்டு பொறுப்புலேருந்து சரி இந்த அதிகாரத்தை பயன்படுத்திப்போன்னும் போது நாம் ஆதரவு கொடுத்த இதில் வந்து நமக்கான பங்காக அது கிடச்சிது. ஆனால் அட்டவணை சாதி மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்ததை நாங்கள் வரவேற்றோம். இந்த கடமையை, இந்த அரசியல் நியாயத்தை செய்ததற்காக இந்தியாவில் தான் வந்து நியாயமாக இருக்கிறவனையே வந்து கொண்டாட வேண்டியதாக இருக்குது. பெரும் மகான் போல கொண்டாட வேண்டியதாக இருக்குது. நான் அவரை மனுஷனாக மதிக்கிறேன். ஒரு நல்ல அரசியல்வாதியாக வாங்கின ஓட்டுக்கும் கிடைச்ச ஆதரவுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வரவேற்றோம். ஆனால் அந்த பிரதிநிதித்துவம், அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் சமூக பிரதிநிதித்துவம் மாறி இருக்கா, ஒரு சோஷியல் கேபிட்டலாக மாறி இருக்கான்னா மற்ற சமூகங்களுக்கு மாறுது, தலித் சமூகங்களுக்கு அது மாறல. அதனால தான் இந்த தாவேக்காட்சி பொறுப்பெடுத்த 5 ஆணவ கொலைகள். சரிங்களா? அந்த தாவேக்காட்சி வந்த பிறகு இந்த சாதியவாதிகள்லாம் இணைவது, இது எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, இன்செக்யூரிட்டியாக இருக்குன்றேன். அஜய் வாண்டியார் போன்றவர்கள், இந்த மிஸ்ரா போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு போன்றவர்கள்லாம் சேர்றது எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் சாதிய சக்திகள், ஊழல் சக்திகள், நேர்மையற்ற சக்திகள், இன்னும் உங்கள் மொழியில் சொல்லணும்னா தீய சக்திகள். இதெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்ந்தீங்கன்னா என்ன, நீங்கள் தான் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை, செத்து போனவங்களாம் உயிர் கொடுத்துட்ருக்கீங்கன்ற. நான் அடுத்த எலெக்ஷனில் அதிமுக சார்பாக விஜயபாஸ்கரால் இன்னும் ஜெயிக்க முடியாதுன்னு விஜயபாஸ்கருக்கே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவர் உங்ககிட்ட வந்திருக்கிறார். அதிமுக கட்சியே இருக்குமாங்கிற டவுட்டு தான். அப்போ மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்கன்னா அந்த அங்கீகரிப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்காமல் இப்படியா பண்ணுவீங்க? மக்களோட நம்பிக்கையை சிதைக்குது தாவேக்கா. இன்னைக்கு மேபி மக்கள் ஆதரிக்கலாம், டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக மக்கள் அதிருப்தி அடைவார், அது நடக்கும். இதனால் ஆதரவை இழப்பார்கள். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க, அது வந்து அவங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஐயா வன்னியரசு அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்து, இதுக்கு முன்னாடி சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்கு. அதே ஆட்சியில் வந்து இவங்க வந்து பங்கு பெற்றிருக்காங்க, ஆனால் அந்த அதிகாரத்தில் பங்கு பெறல. அந்த மறுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது அவங்க வந்து அவங்க கடமையை செய்யல. தாவேக்கா அதன் அளவில் அந்த விஷயத்தில் கடமையை செஞ்சாங்க, சரியா, நம்ம மறுக்கவே முடியாது. அந்த பதவியேற்ற அட்டவணை சமூக அமைச்சர்களுக்கு நல்ல அமைச்சர இலாக்காக்களையும் கொடுத்தாங்க, நல்ல இலாக்காக்கள் கொடுத்தாங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போ சமூக நீதி பேசுனவங்க வாயளவில் பேசுனாங்க, செயல் அளவில் செய்யலை. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தோம், வேலை வாய்ப்புகள் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அரசியல் அதிகாரம் என்ன பாஸ், எனக்கு நானே செஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு வரும்ல, அதனால அரசியல் அதிகாரம் என்ன பாஸ்ன்னு கேட்டால் பதில் வராது. அதோடைய விஷயமாக தான் இந்த தலித் மக்கள் இவ்வளவு நடந்தும் வந்து தாவேக்காக்கு வாக்கு செலுத்தினதுக்கான காரணமும் அதுதான். இப்போ நீங்கள் வந்து தாவேக்கா பண்ணுறது வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு சமத்துவத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே வரவேற்போம். இதே இது வந்து இனி இடைத்தேர்தல் முடியுது. இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய ஜாதிய சக்திகள் வந்து போட்டி போட்டு வெற்றி பெறுறாங்க. அதன் பிறகு இதே மாதிரியான போக்கு தாவேக்காவில் இருக்கும். இல்லை, எனக்கு என்னமோ இடைத்தேர்தலில் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் வந்து ஒரு ரிசல்ட் கூட வரலாம், மிக்ஸ்டான ரிசல்ட் டெஃபினட்டாக வரலாம்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இது ஒரு வந்து ஜனநாயகத்தை ஒரு 3ஆம் தேர்ட் ரேட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லாங்க. நீங்கள் வந்து ஒரு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறான்,
தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஆதரவும் கிடைச்சிச்சு. அதையும் மீறி அதிகாரத்தை வந்து இவங்களையும் நம்பாமல், கூட்டணி கட்சிகளை நம்பாமல், எனக்கு வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டி இருந்தால் தான் நான் கட்டற்ற சுரண்டலை பண்ண முடியும். இங்கே பாரு, தூய்மை பணியாளர் விஷயத்துலலாம் என்னை பின்வாங்க வச்சுட்டாங்க கூட்டணி கட்சிகள் பயமுறுத்தி. அதனால் நான் ஒரு 119 120 இருந்தேன்னா, நீ என்னடா என்னை எதிர்த்து அறிக்கை விட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சூப்பர் மெஜாரிட்டியாக தான் அவருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மெஜாரிட்டி இருந்தால் தான் அவருக்கு மென்டலி அவர் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இடைத்தேர்தலில் இதுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா 21 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா 26 ப்ரெடிக்ட் பண்ணதுன்னு நினைக்கல. நான்லாம் 28% தான் தாவேக்கா வாங்கும், ஒரு 20லேருந்து ஒரு 50 தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். இப்படி ஆட்சிக்கு வருவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. அது நடந்துச்சு. மேபி இந்த இடைத்தேர்தலையும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மக்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலம்தான் பதில் சொல்லுவேன். ஓகே, இன்னைக்கு இணைப்பு விழாவில் வந்து அந்த கரூர் விஷயத்தை பற்றி திரும்ப வந்து இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. திரும்ப வந்து திமுக மேலேயும் அங்கே இருக்க காவல்துறை மேலேயும் தான் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார். திமுக ஏவி விட்டு காவல்துறை தான் கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நடவடிக்கை எடுக்குங்க சார். உங்கள் கையில் தானே காவல்துறை இருக்குது, உங்கள் கையில் தானே அரசு இருக்குது. கேட்டால் இப்போ என்ன சொல்லுவாங்க, சிபிஐ கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுவாங்க. அவங்க திமுக என்ன பண்ணுச்சு, தூத்துக்குடியில் கொலை பண்ண காவல்துறைக்கெல்லாம் வந்து நான் வந்து உரிய தண்டனை வாங்கி தருவேன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் கபில்குமார் சரர்கர் வந்து நம்ம மறுபடியும் மீண்டும் சென்னைக்கு ஜாயின்ட் கமிஷனராக வந்திருக்கிறாரு. இப்போ இந்த தாவேக்கா அரசில் திமுக அரசுலேயும் அவர் சென்னையில் ஜாயின்ட் கமிஷனராக இருந்தார். ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க, நோ இஷ்யூஸ். சும்மா இது வந்து மீண்டும் மீண்டும் ஒருத்தரை ப்ளேம் பண்ணியே இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் டிவிக்கு. அது பண்ணாமல் இருக்கிறாங்க. சரி, ஓகே. டிவிக்கோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி இனி எதிர்வரக்கூடிய காலங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களை நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு தாவேக்கா குறித்தும் அங்கே இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் குறித்தும் பல விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.